நிலைமைக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். முக்கியமா கண்மணியோட பிரில்லியன்ட் ஐடியா. அந்த ஒரு கிரைசிஸ்ல மத்தவங்க எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி நின்னப்போ அவர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ட்ரூலி அமேசிங். ஜீவா சார், அன்பு மட்டும் என்ன சும்மாவா? ஏதோ தெரியாம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஆனா ஆன் தி ஸ்பாட்ல பிரிமிட்டிவ் குக்கிங்னு ஐடியா பண்ணி எப்படி அசத்துனாரு. சின்ன பசங்க மொத்த கூட்டமும் அவர் பக்கம் தான் இருந்தது, தெரியும்ல? எஸ், அன்போட பங்கும் இதுல ரொம்ப முக்கியமானது. ரொம்ப இன்னோவேட்டிவா குழந்தைங்களோட இன்டராக்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை கொண்டு போன விதம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் அன்பு. தேங்க்ஸ் ஜீவா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ கண்மணி. இந்த நாளை என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும் ஜீவா. இன்னைக்கு நாம இதை எப்படியும் சமாளிச்சிட்டோம். ஆனா சூழ்நிலை நமக்கு எப்போ இதே மாதிரி சாதகமா அமையும்னு சொல்ல முடியாது. இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். மத்தபடி நம்ம ரெஸ்டாரண்ட் நல்லபடியா இயங்கணும்னா நம்ம ஒத்துமையா ஒரு டீமா வேலை செய்யணும். அதுக்கு நான் சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு கண்மணி. எதுக்கு எங்க எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி நிக்க வச்சுட்டு இருக்க? அதான் எல்லாரும் வந்துட்டோம்ல, ஆரம்பிக்க வேண்டியதானே? ஜீவா வரட்டும். ஏமா அவர் இருக்கும்போதே எங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மீட்டிங்கை போட்டுக்க வேண்டியதானே? அவர் எப்ப வந்து மீட்டிங் ஆரம்பிச்சு நாங்க வேலையை பார்த்துட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறது? என்னமா நீ போமா. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை ஜீவா. சொல்லு, எதுக்கு இந்த திடீர் மீட்டிங்? நேத்து நடந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமே எப்பவுமே நம்ம ரெஸ்டாரண்ட்ல அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங். இனிமே அஜாக்கிரதையால கவனக்குறைவால ஒரு சின்ன தப்பு கூட இங்க நடக்க கூடாது. அலட்சியத்தினால நேத்து நடந்த தப்பு சாதாரண தப்பு கிடையாது, அது ரொம்ப பெரிய டேமேஜ். நம்ம ரெஸ்டாரண்ட்டையே அது முடக்கி போட்டிருக்கோம். நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நமக்கு கிடைக்காம பண்ணிருக்கோம். எப்படியும் நேத்து ஒரு வகையில நாம அதை சமாளிச்சிட்டோம். இருந்தாலும் அதெல்லாம் வெறும் டெம்பரரி சொல்யூஷன். ஏதோ ஃப்ளூக்ல தப்பிச்ச மாதிரி தான் நேத்து நாம தப்பிச்சோம். ஆனா தப்பு செஞ்சுட்டு எப்பவும் அதே மாதிரி நம்மளால தப்பிக்க முடியாது. இன்னொரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா நமக்கு தேவை ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல நாம ஒரு டிசிப்ளினை கொண்டு வரணும். நேத்து நடந்த தப்புக்கு காரணம் என்னன்னா நாம ஒரு டீமா ஒற்றுமையா ஒர்க் பண்ணல. நேத்து கூட பாருங்க, அன்போட கேர்லெஸ்னஸ். திரும்ப சொல்லி கேட்டிருக்கேன், அது என்னோட கேர்லெஸ்னஸ் கிடையாது. நான் ஸ்டவ் சிம்ல தான் வச்சுட்டு போனேன். ஆனா அது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ப்ரூஃப் இல்லாதனால ஒருத்தரை குற்றவாளி ஆக்கி அதையே திருப்பி குற்றமா சொல்லாதீங்க. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா அது எதுலையுமே போய் முடியாது. வந்த பிரச்சனையை எப்படியோ நல்லபடியா நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதை முதல்ல இப்ப நீ சொல்லு. முதல்ல நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும். வேலையில டிசிப்ளின் வேணும். ரெஸ்டாரண்ட்டை உயர்த்துறது தான் நம்மளோட லட்சியங்கிற ஒரே எண்ணத்தோட நம்ம எல்லாரும் வேலை செய்யணும். அதனால இன்னையில இருந்து நான் புதுசா சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வர போறேன். உங்களுக்கு சில பொறுப்பையும் கொடுக்க போறேன். இனிமே எல்லாரும் அவங்கவங்களுக்கான யூனிஃபார்ம்ல ஒழுங்கா வரணும். இனிமே நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க, எத்தனை மணிக்கு போறீங்கன்றது ரெஜிஸ்டர் ஆகும். அதுல நீங்க வேலை செய்யற நேரம் குறைஞ்சதுன்னா உங்க சேலரியும் அதுக்கு ஏத்த மாதிரி குறையும். இவ்வளவு நாள் நம்ம ரெஸ்டாரண்ட் நஷ்டத்துல நடந்தாலும் உங்களுக்கு மாசம் மாசம் ஒரே சம்பளம் தான். ஆனா இனிமே அப்படி இல்ல. இந்த கம்பெனியோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி நீங்க உழைக்கணும். அந்த சேல்ஸோட பெர்சன்டேஜ் அடிப்படையில தான் உங்களுக்கு நாங்க சம்பளம் போடுவோம்.